ஜப்பானில் வந்து சுனாமி எச்சரிக்கை இன்னைக்கு தேதி வந்து பார்த்தீங்கன்னா 2025 7ஆம் மாதம் 30ஆம் தேதி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8:25 போல் உங்களுக்கு ரஷ்யா கோஸ்டல் ஏரியாவில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நிலநடுக்கம் ஏற்படுது 8.7 ரிக்டர் அளவுகோலில். அதன் தாக்கத்தின் காரணமாக ஜப்பானுடைய கோஸ்டல் ஏரியாவில் உங்களுக்கு சுனாமி வந்து அலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை வந்து ஜப்பான் மெட்ரோலஜிக்கல் ஏஜென்சி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது சம்மந்தமாக நிறைய பேர் வந்து ஒரு பதட்டத்தில் இருக்கிறீங்க. உங்களுடைய உறவுகளும் ஜப்பானில் நிறைய பேர் இருக்கலாம். இப்போ இருக்கிற நிலைமை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒசாக்கா அந்த மாதிரியான ஏரியாக்களில் நீங்கள் பார்க்கும்போது அங்கே வந்து இந்த சுனாமி எச்சரிக்கை என்றது ஒரு அறிவிப்பாக அட்வைசரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. டோக்கியோ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹொக்காய்தோலேருந்து டோக்கியோ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டோக்கியோலேருந்து இன்னும் கொஞ்சம் நகோயா வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுனாமி வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. வார்னிங்க்கும் அட்வைசரிக்கும் வித்தியாசம் இருக்குது. வார்னிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ வந்து 1 மீட்டருக்கு மேலே வந்து உங்களுக்கு சுனாமி அலை வந்து எடுக்கும், அலை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அது வார்னிங்னு சொல்லுவாங்க. அந்த வார்னிங்னு வரும்போதே நம்ம எவாக்குவேஷன் ஏரியாவுக்கு வந்து நம்ம உடனடியாக வந்து போயிடணும். இது வந்து ஒன்று. அட்வைசரி அப்படின்ற இடத்துல நம்ம அலர்ட்டாக இருக்கணும். எப்போ வேணாலும் அலைகள் வந்து தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் அட்வைசரிக்கும் வார்னிங்க்கும் இடையான வித்தியாசம். இப்போது இருக்கிற நிலமை ஜப்பானில் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, காலையில் நாங்கள் அலுவலகத்துக்கு போன உடனேவே இந்த மாதிரி சுனாமி வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால, நான் வேலை பார்க்குற ஏரியா யோக்கோஹாமாவில் உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு சி லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. சி லெவலுக்கு தரைமட்டத்தில் வந்து நாங்கள் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 0 ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சி லெவலில் நாங்கள் இருக்கோம். அதனால் உங்களுக்கு வந்து எப்போ வேணாலும் நம்மளோட ஆஃபீஸை வந்து தாக்கலாம் அப்படின்ற காரணத்தினால எல்லாரையும் வந்து எவாக்குவேஷன் சென்டருக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் எல்லா கம்பெனிகள்லையும் உங்களுக்கு எவாக்குவேஷன் ட்ரில்ஸ் அப்படின்றது நடக்கும். எங்களுக்கு வந்து சுனாமி மட்டும் ஒரு பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு சுனாமி, நிலநடுக்கம், அது மட்டும் இல்லாமல் டைஃபூன், பெரிய டைஃபூன்லாம் இங்கே வரும். ஸோ இந்த மாதிரியான பெருமழைகள் வந்து ஏற்படுற காரணத்தினால எப்போ வேணாலும் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் எப்படி எங்களை பாதுகாத்துக்கிறது அப்படின்றதுக்கான எவாக்குவேஷன் ட்ரில் அப்படின்றது எல்லா கம்பெனிகளிலும் நடக்கும். அதனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி இருக்குது. எப்போது இந்த மாதிரி ஒரு நடந்தால் நாங்கள் என்ன மாதிரியான ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் நாங்கள் அந்த எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேணும் அப்படின்றதுக்கான விழிப்புணர்வு வந்து என் கம்பெனியில் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து உடனடியாக ஹையர் ஆல்டிடியூட் இருக்கிறதுலே மலை கொஞ்சம் உயரமான இடத்துல 0 கடல் மட்டத்தில் இருந்து கொஞ்சம் உயரமான இடத்துக்கு வந்து நாங்கள் வந்து போயிட்டோம். போனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த அட்வைசரி வந்து அடுத்த அட்வைஸ் எங்களுக்கு கொடுக்குற வரைக்கும் நாங்கள் அங்கே தான் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒரு 12 மணி வரைக்கும் நாங்கள் வந்து இருந்தோம். மதியம் போனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9-9:30 மணிக்கு மேலே நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு போனோம். 11-12 மணி வரைக்கும் நாங்கள் அந்த இடத்துல இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து இன்னும் சுனாமி வந்து வரலை அப்படின்ற ஒரு காரணத்தினால யாரெல்லாம் வீட்டுக்கு போகிறீங்களோ போங்க அப்படின்னு வந்து சொன்னதுனால நாங்கள் சேஃபாக வரணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் உயரமான இடத்துல அவங்க உயிரை பாதுகாத்துக்கிட்டு அங்கே வந்து இருக்கிறாங்க. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இயர்லி வார்னிங் சிஸ்டம் அப்படின்றதெல்லாம் வந்து அருமையாக வந்து செயல்படுத்துகிற காரணத்தினால எங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னா ஒரு சில நாழிகைகளுக்கு முன்னாடியே எங்களுக்கு செல்ஃபோனுங்களுக்கு வந்து தகவல் வந்துடும். அப்படியே இல்லைனாலும் எங்களுக்கு வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு செல் வந்து எல்லா கம்பெனிலையும் இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வந்து எங்களுக்கு புஷ் பண்ணுவாங்க. புஷ் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணோம். நாங்கள் சேஃபாக இருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற கேள்விகள் இருக்கும். அதுமாதிரி நாங்கள் கொடுக்குறதுனால எங்கள் கம்பெனியோட எம்ப்ளாயீஸ் வந்து சேஃபாக இருக்காங்களா அப்படின்னு வந்து என்ஷூர் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செல்ஃபோன் இல்லை அப்படின்னு நிறைய முதியோர்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற அந்த ஒரு ஏரியாக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறிவிப்பு ஒலிகள், மின் ஒலி, இந்த ஸ்பீக்கர்ஸ் மூலிமா வந்து உங்களுக்கு ஒலி எழுப்பி உங்களுக்கு தகவல்களை வந்து சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுன்றது ரொம்ப அருமையாக செயல்படுது அப்படின்ற ஒரு காரணத்தினால மக்களுக்கு வந்து எந்த நேரத்தில் எப்படி தங்களை உயிரை பாதுகாத்துக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட அதிகமாகவே வந்து இருக்குது, பார்க்க முடியுது. நீங்கள் யாராவது ஜப்பானுக்கு டூரிஸ்டில் வரீங்க, டூரிஸ்ட் விசாலையோ டூரிசம்காக ஜப்பான் வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கோஸ்டல் ஏரியாவில் இருக்கிறத வந்து தவிர்த்துட்டு கோஸ்டல் ஏரியா விட்டு ஹையர் ஆல்டிடியூட் இருக்கிற இடத்துக்கு வந்து போகிற வழியை பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கூட உங்களை நீங்கள் இருக்கக்கூடிய பில்டிங்லேயே ஒரு 4வது 5வது ஃப்ளோரில் இருக்கீங்க அப்படின்னாலும் ஓரளவுக்கு வந்து சேஃபான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. நன்றி, வணக்கம்.